எமது சாக்கிய இனத்தின் இரத்தங்களே, நலமாக இருக்கிறீர்களா? விழிப்புணர்வோடு இருக்கிறீர்களா? நீங்கள் மிகுந்த அக்கறையோடு ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொண்டிருக்கின்றீர்களா என்கின்ற கேள்விகளை கேட்க நான் விளைகின்றேன். ஏனென்றால் ஒரு இனம் நலமாகவும் ஒருவருக்கொருவர் தொடர்புள்ளவர்களாகவும் இணக்கமாகவும் இருக்கின்ற பொழுதுதான் த கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் என்கின்ற அந்த ஒற்றுமை உணர்வு, நாம் ஒரு இனத்தைச் சேர்ந்தவர்கள், ஒரு பண்பாட்டின் ஒரு ராஜவம்சத்தின் அம்சங்கள், ஒரு வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் என்கின்ற சிந்தனை வலுப்படுகிறது. எந்த ஒரு இனம் தன்னை தானே வலுப்படுத்திக் கொள்கிறதோ, அது திருடர்களின் கூட்டமாக இருந்தாலும் சரி, அது தன்னை தானே காப்பாற்றிக் கொள்கின்ற அளவுக்கு சக்தி உடையதாக இருக்கும். ஏனென்றால் மனிதர்கள் பிறப்பிலே வெவ்வேறு இனங்களோடு சம்பந்தப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு ஆணும் பெண்ணும் சந்தித்து குடும்பம் ஏற்படுகிறது. அந்த குடும்பம் பல்கி பெருகி பல்வேறு குலங்கள் ஏற்படுகின்றன. பல ஆண்களும் பல பெண்களும் ஒவ்வொருவராக சந்திக்கின்ற பொழுது அந்தந்த குடும்பங்கள் தனித்தனி குடும்பங்கள் ஏற்படுகின்றன. தனித்தனி குடும்பங்கள் பல்கி பெருகி தனித்தனி குலங்கள் ஆகின்றன. அந்த குலங்கள் தம்முள்ளே ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்கின்றன. சில குலங்கள் முறை குலங்கள் என்றும் சில பங்காளி குலங்கள் என்றும் அவ்வாறு தம்முள்ளே ஏற்படுத்தி கொள்கின்ற இந்த முறையானது பெருகி ஒரு இனமாக உருவாகிறது. ஆக பல ஆணும் பெண்ணும் சேர்ந்து குடும்பங்கள் சேர்ந்து குலங்களும், பல குலங்கள் சேர்ந்து இனங்களும் உருவாகின்றன. இனங்கள் உருவாவதற்கு இரத்தம்தான் அடிப்படை காரணமாக ஆதி காலத்தில் புராதன காலத்தில் இருந்தது என்றாலும், புத்த ஞாயிறு தோன்றி தர்மத்தை பரப்பி ஞானத்தை துலக்கி மக்களுக்கு விசால ஹிருதயத்தையும் சிறந்த ஓர் அறிவியல் பார்வையும் கொடுத்த பிறகு யாங்கனும் சென்று நீங்கள் தர்மத்தை பரப்புங்கள், இன்னும் வேடர்களாக இன்னும் வேட்டையாடிக்கொண்டு இன்னும் வேட்டையாடப்பட்டு எத்தனையோ நோய் நொடிகளில் இயற்கையிலே மக்கள் மடிந்து கொண்டும் ஒருவருக்கொருவர் மலைந்து ஒருவருக்கொருவர் பகைத்து அழித்து கொண்டும் இருக்கின்றார்கள். மிக உயர்ந்த இந்த தர்மமானது இருக்கிறது, நான் போதிக்கின்ற இந்த சாக்கிய நீதியானது இருக்கிறது. அது அவர்களுடைய இன்பத்திற்கும் அவர்களுடைய துன்பத்தின் விடுதலைக்கும் ஆன ஒரு மார்க்கமாக இருக்கும். அவர்களை மேன்மைப்படுத்துகின்ற ஒரு சக்தியாக இருக்கும், ஒரு தத்துவமாக இருக்கும். அவர்கள் மேன்மையுற்று ஒளியுற்று புத்தனாக வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய வாழ்வின் லட்சியமாக இருக்க வேண்டும். அவர்கள் சின்ன சின்ன அல்ப விஷயங்களிலே தங்களை இழந்துவிடக்கூடாது. இந்த மானுட பிறப்பு என்பது மிகவும் அரிதானது. எனவே இந்த அரிய பிறப்பினை பெரிய காரியங்களுக்காக பயன்படுத்தி கொண்டு அவர்கள் இன்னும் பெரியவர்களாகி என்னை போல் என்றும் வளர்ந்து புத்தனாக வேண்டும் என்கின்ற முதலான ஒரு ஐடியாலஜிக்கல், ஒரு பிலாசபிக்கல் தத்துவத்தை, ஒரு சித்தாந்தத்தை, ஒரு கருத்தியலை, மக்கள் கூட்டத்தை தன்னோடு தான் இணைத்து ஒரு பெரும் சமூகமாக, ஒரு மானுட கடலாக, பெருங்கடலாக காணுகின்ற ஒரு பெரிய தத்துவத்தை புத்த ஞாயிறு ஏற்படுத்தி புத்த பிக்குகளாக இருந்த சாக்கிய பெருமக்களை ஆங்கும் ஈங்கும் எத்திசையும் சென்று அந்த தம்மத்தை பரப்பும்படியாக அறக்கட்டளை இட்டார்கள், தம்ம ஆணையிட்டார்கள். இவ்வாறு அந்த புத்த ஞாயிறுனாலும் அந்த பெருமகனார், அந்த ததாகதனாரின் வழியிலே எழுந்த பேரரசராகிய அசோக பெருமானும் ஹர்ஷ பெருமானும் கனிஷ்க பெருமானும் கரிகார் பெருவாளத்தானும் இரண்டாம் புலிகேசி போன்ற சாளுக்கியர்களும் இன்னும் பாலார்கள் என்கின்ற வங்கத்தை ஆண்ட அரசர்களும் காமரூபமாகிய அசாமை ஆண்ட அரசர்களும் மகாராஷ்டிரா கிரேட்டர் ரெல்ம், பெரிய ஒரு சாம்ராஜ்யம் என்று சொல்லப்படுகின்ற மகாராஷ்டிரா என்கின்ற மாதங்க பிரதேசம் என்றும் சொல்லப்படுகின்ற அந்த மகாராஷ்டிரா அல்லது மாத்தங்க பிரதேசத்தில் இருக்கின்ற ராஜர்களும், குர்ஜரா என்கின்ற நமது குருகுஜலவாறு ராஜர்களும், அவர்கள் ராஜஸ்தான், யூபி, ஔதா என்கின்ற அந்த ஏரியா என்ற அந்த பகுதிகள் எல்லாம் குருகுஜரா என்ற அந்த ராஜ வம்சத்தார்களும், இன்னும் கோடவார்கள் என்று சொல்லப்படுகின்ற ராஜர்கள் மைசூர் மற்றும் நீலகிரி,
கோவை போன்ற அந்த மேற்கு மலை பிரதேசங்களிலும் கொங்கணி என்கின்ற அந்த பிரதேசங்களில் இருக்கின்ற நமது கொங்கணி மகாதிகர்களும் இன்னும் கீழே நீங்கள் வந்தால் பெருமாள்கள் என்று ஆட்சிகள் புரிந்த நம்பிகள் என்று ஆட்சிகள் புரிந்த கேரளத்தில் இருந்த நமது அரசர்களும் தமிழகத்திலே சேர சோழ பாண்டியர் என்கின்ற ரீதியிலே ஆட்சியை புரிந்த சத்திய புருஷர்களாகிய நமது சாக்கிய இளைஞர் சாக்கிய அரசர்களும் அரசிகளும் வள்ளல்களும் சங்கங்களை ஏற்படுத்தி வைத்த பெரியோர்களும் ஆக ஆந்திராவிலே நீங்கள் பார்த்தீர்கள், கர்நாடகாவில் பார்க்கிறீர்கள். இவ்வாறு இந்த மொழிவாரி மாநிலங்கள் உருவாவதற்கு முன்பாகவே தம் மொழியினாலேயே தம்மளவிலே ஒரு மொழி மேன்மை பெற்று வளர்வதற்கான ஒரு சிந்தனை உற்று செழிப்பதற்கான இலக்கியமுற்று எழில் உருவதற்கான ஒரு வழியினை அன்றைக்கு புத்தஞாயினுடைய பெரும் அந்த தத்துவ அந்த சிந்தனைகளை தாங்கி எங்கும் சென்ற யாங்கும் சென்ற இந்த சாக்கிய இனத்தார்களின் அந்த போதனைகளின் விளைவாக தம்ம மகாமித்திரர்கள், சங்க மகாமித்திரர்கள் என்கின்ற அந்த ரிலீஜியஸ் டீச்சர்ஸ், அந்த போதகர்கள் சென்றதன் விளைவாக அந்த போதகர்கள் எவ்வாறெல்லாம் அழைக்கப்பட்டார்கள்? தங்களை சாஸ்திரிகள் என்று அழைக்கப்பட்டார்கள், பாசியக்காரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள், உபாத்தியாயர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள், பணிக்கர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள், வாத்தியார் என்று அழைக்கப்பட்டார்கள், ஆசிரியர் என்று அழைக்கப்பட்டார்கள், ஆசான் என்று அழைக்கப்பட்டார்கள், தேசிகன் என்று அழைக்கப்பட்டார்கள். இவ்வாறு பல்வேறு பெயர்களில் எல்லாமே அது என்ன மீனிங் காட்டுகிறது? டீச்சர்ஸ் என்கின்றதையால் காட்டுகிறது. சொல்லிக் கொடுப்பவர், கற்றுக் கொடுப்பவர் என்கின்ற பொருளை கொண்ட பல்வேறு இந்த சொற்களை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறாக யாங்கடும் சென்று கல்வி பரப்பி மக்களுக்கு அறிவுறுத்தி அவர்களை உள்ளம் தெளிவுறச் செய்து ஒளிபெறச் செய்து இனங்கள் என்கின்ற அந்த குருதி சுற்றம் சார்ந்த பயாலஜிக்கல் லிங்க் சார்ந்த அவர்களை ஒரு தத்துவம் சார்ந்தவர்களாக மாற்றுகிறார்கள். அப்பொழுது ஏற்கனவே பயாலஜிக்கல் ஆகிய இரத்தத்தை சார்ந்த இனமாக இருந்த இந்த இனங்கள் இப்பொழுது தத்துவம் சார்ந்து இன்னும் பேரினங்களாக உருவாகின்றன. அப்படிப்பட்ட இனமாக உருவாகிய பேரினங்கள் தான் அந்த 16 ஜானபதா என்பதை போன்ற இனங்கள் எல்லாம். சாக்கிய இனம், கோலிய இனம், மகாயான இனங்கள், ஹீனய ஸ்தாவிரவாத இனங்கள், வஜ்ராயன இனங்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பல்வேறு இனங்கள் தோன்றுவதற்கு இந்த இனங்கள் எல்லாம் தமது இரத்த முறையிலிருந்து வெளியே வந்த அந்த இரத்த சார்ந்த உறவுகளிலிருந்து வெளியேறிய அதையெல்லாம் தாண்டி விரிந்த மனோபாவம் உடையவர்களாக அறிவு பொருந்தியவர்களாக எழுந்த தனிப்பட்ட குடும்பங்கள், தனியர்கள் ஆகிய இந்த இண்டிவிஜுவல்ஸ் மற்றும் பல குடும்பங்கள் அவர்கள் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு தத்துவ பள்ளிகளை உருவாக்கி தத்துவ இனங்களாக மாறுகிறார்கள். ஃப்ரம் a biological clan they are becoming a philosophical clan. இந்த philosophical clan என்பது நாளடைவிலே தம்முள்ளே கருத்து ஒற்றுமை ஏற்பட்டதனால் தாங்கள் இருந்த இனத்தை தாண்டி அவர்கள் சேர்ந்து இந்த பெரும் ஒரு இன்றைக்கு எப்படி கட்சியை ஆரம்பிக்கிறார்களோ, இன்றைக்கு எப்படி கட்சியை நடத்துகிறார்களோ, இன்றைக்கு எப்படி மருத்துவ அதிகாரிகளுடைய ஒரு அசோசியேஷன் இருக்கிறதோ, டீச்சர்ஸ் அசோசியேஷன் இருக்கிறதோ என்பதை போல அன்று அசோசியேட்டட் கிளான்ஸ் உருவானது. அதைத்தான் நாம் சொசைட்டி என்கிறோம். அந்த சொசைட்டிகள் கூட ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருந்தன. அவைகளுக்கு உள்ளாரே மனம் ஒருமித்ததனாலே, கருத்து ஒருமித்ததனாலே அவர்கள் காதல் கொள்வதும் கல்யாணம் செய்து கொள்வதும் பல தொழில்களை சேர்ந்து செய்வதும் ஆகிய அரசை ஏற்படுத்துவதும் என்பதும் ஆகிய மாற்றங்கள் சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கின்றது என்பதெல்லாம் நாம் காண்கின்றோம். எனவே இந்த பயாலஜிக்கல் கம்யூனிட்டி என்பது டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இட் செல்ஃப் இன்டு an ஐடியாலஜிக்கல் கம்யூனிட்டி, ஃபிலாசபிக்கல் கம்யூனிட்டி என்பதை புத்த பெருமானின் புத்த ஞாயிறுவின் தத்துவங்களால் தான் முதலாக ஏற்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதே போன்ற ஒரு மாற்றம் கிறிஸ்டியானிட்டி எழுந்த பொழுது ஜீசஸ் பெருமான் அவர்களுடைய அந்த சிந்தனைகள் எல்லாம் போதிக்கப்பட்ட பொழுது
அந்த 12 ட்ரைப்ஸ் ஒன்றாகி ஒரு இனமாக மாறுவதை காண்கின்றோம். வெவ்வேறு இடங்களில் கிறிஸ்டியானிட்டி பரவுகின்ற பொழுது, கிறித்துவம் பரவுகின்ற பொழுது ஆங்காங்கே இருக்கின்றவர்கள் அந்த தத்துவத்தினால் ஈர்க்கப்பட்டு அவர்கள் அவர்கள் ஒரு இனமாக, ஒரு கிறிஸ்துவ இனமாக மாறுவதை நாம் காண்கின்றோம். அவ்வாறு இஸ்லாமிலும் ஆயிரக்கணக்கான இனங்கள் ஒருவரை ஒருவர் எதிர்த்து அடித்து கொன்று குவித்து கொண்டிருக்கின்ற, கொலைவெறியோடு திரிந்து கொண்டிருக்கின்ற அந்த யுத்த பூமிகளில் இருந்தவர்கள் எல்லாம் சாந்தத்தையும் நடுநிலை நீதியையும் புத்த ஞாயிறினுடைய தத்துவங்களையே எடுத்து அங்கே போதித்தவராக இருக்கின்றார் என்று மொழியாக இருக்கின்ற அந்த ரசூல் என்கின்ற முகமது நபி அவர்களுடைய அந்த கருத்துக்களால் கவரப்பட்டு அவர்கள் ஓர் இஸ்லாமிய இனமாக மாறுகிறார்கள் என்பதையெல்லாம் நாம் காண்கின்றோம். இந்த 3 தத்துவ சிந்தனைகளே உலகிலே மக்களை அவர்களுடைய உடனடியான கால, இட மற்றும் இரத்த சூழல்களில் இருந்து விடுவித்து மானுட கடலோடு சங்கமமாகும் ஒரு விசால பார்வையை, விசால ஒரு சமுதாய அக்கறையை, மானுட அக்கறையை, ஐயோ யாம் பெற்ற இன்பம் இவர்களும் பெற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்திலே அவர்களுக்கும் ஓடோடி அறிவு கொளுத்துகின்ற ஒரு பணியை செய்கின்ற 3 பெரும் மார்க்கங்களாக அமைந்தன என்று பெனடிக்ட் ஆண்டர்சன் என்கின்ற ஒரு அறிஞர் கூறுகின்றார். பெனடிக்ட் ஆண்டர்சன் இந்த 3 பெரும் சோசியலிஸ்டிக் மதங்கள் என்று அழைக்கின்றார். இவைகள் மக்களை ஒன்றுபடுத்துகின்ற, மக்களை இணைக்கின்ற பெரும் மதங்கள் என்று அழைக்கின்றார். இந்த 2 மதங்களாகிய கிறிஸ்துவமும் இஸ்லாமுமே பௌத்தத்திடமிருந்து பல்வேறு விதமான கருத்துக்களை, தத்துவங்களை, அந்த சங்கத்தை அமைக்கும் முறைகளை, அந்த லவ் யுவர் நெய்பர்ஸ், வயலன்ஸ் அற்ற தன்மைகள் என்பதைகள் எல்லாம் இவைகள் நம்மிடமிருந்து கற்றுக்கொண்டன என்பதையெல்லாம் பற்றிய கருத்துக்கள், ஆராய்ச்சி குறிப்புகள் எல்லாம் இருக்கின்றன. அது நீங்கள் உங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமே. ஆயினும் பெனடிக்ட் ஆண்டர்சன் என்பவர் என்கின்ற அந்த மார்க்சிய அறிஞர் கூறுகின்ற இந்த கருத்துக்கள் மிக முக்கியமானவைகள். ஏனென்றால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் என்று சொல்லும் பொழுது அது எந்த இடத்தில் இருந்தாலும் அவருக்கான உங்களுடைய உணர்வு ஏற்படுகின்றது. நீங்கள் இஸ்லாமியர் என்று சொல்லும்போது உங்களுக்கான உணர்வு அவருக்காக ஏற்படுகிறது. அதே போல் நீங்கள் பௌத்தர் என்று சொல்கின்ற பொழுது உமக்கான உணர்வு அவர் சைனாவில் இருந்தாலும், ஜப்பானில் இருந்தாலும், அமெரிக்காவில் இருந்தாலும் ஏற்படுகிறது. அந்த நிற பேதங்கள் ஏதும் இல்லை, பொருளாதார பேதங்கள் ஏதும் இல்லை, நாம் ஒருவர் சந்தித்திருக்க கூட வேண்டிய தேவைகளும் இல்லை. ஏனென்றால் அந்த எண்ணம் என்பது இணைக்கிறது. இனங்கள் ஒன்றாகிடுகின்றன. அவைகள் இமேஜின்டு, அவைகள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கற்பிதம் செய்யப்பட்ட இனங்கள் என்று அவர் அழைக்கின்றார். அவைகள் இமேஜின்டு கம்யூனிட்டிஸ் என்று சொல்லப்படுவது கரெக்ட் அல்ல. அவைகள் எனாக்டட் கம்யூனிட்டிஸ், ஏற்படுத்தப்பட்டவைகள். அவர்கள் இம்பைப்டு கம்யூனிட்டிஸ், உருவான சமுதாயங்கள். அவர்கள் உணர்வால் இணைந்து ஒரு விதமான கம்யூனிகேஷனில் இருக்கிறார்கள். இப்போ ஒரு பிளாக்கு ஆப்பிரிக்கன் கிறிஸ்டியனும் தமிழகத்தில் இருக்க ஒரு பிளாக் நமது கிறிஸ்டியன் என்பவரும் உடனடியாக சந்திக்க நேர்ந்தால் உடனடியாக அவர்களுக்குள்ளாரே ஒரு கருத்தொற்றுமை, ஒரு கலெக்டிவ்னஸ், ஒரு கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் ஏற்படுவதை நாம் காண முடியும். ஏனென்றால் அவர்களிடையே கலந்து கொள்வதற்கு, பகிர்ந்து கொள்வதற்கு, ஒன்றோடு ஒன்று அணுக்கமாக, இணக்கமாக தங்களை தாங்களே இனங்கண்டு கொள்வதற்கான அந்த கல்ச்சுரல் பேஸ், அந்த ஃபிலாசபிக்கல் பேஸ், அந்த கருத்து, அந்த சித்தாந்த அடிப்படை அவர்களுக்கு மத்தியில் இருக்கிறது. எப்படி ஒரு மொழியை சேர்ந்து தெரிந்த இருவர் உடனடியாக பேசிக்கொள்வது சாத்தியமாகிறதோ, மணிமேகலை என்கின்ற அந்த பெரும் பௌத்த காப்பியத்திலே நாம் காண்கின்றோம். நாகர்களை சந்திக்கின்றான். நாகர்களிடம் கப்பல் உடைந்து அதில் ஏதோ ஒரு விதமாக தப்பித்தவனாகிய சாதுவன் நாகர்களுடைய அந்த தீவிலே சென்று ஒதுங்குகிறான். அப்பொழுது அவர்கள் எடுக்கும் பொழுது அவர்கள் பேசுகின்ற அவர்கள் மொழியை கேட்டு உடனே அவர்களுடைய மொழியிலே பேசுகின்றான். உடனே அவர்களுடைய நம்பிக்கைக்கும், நட்புக்கும், அவர்களுடைய விருந்தோம்பலுக்கும் அவன் உரியவனாகிய ஒருவனாகிறான். ஃப்ரம் ஒரு ஸ்டேஞ்சராக, ஒரு அந்நியனாக இருப்பது மாறி அந்த மக்களுக்கு உரியவனாக, அந்த மக்களோடு ஒருவனாக, அந்த மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு அவர்கள் ஒருவனாக அவன் மாறுகின்ற நிலை என்பது அந்த மொழி என்பது தெரிந்ததனால் ஆகிறது.
அதே போல் நீங்கள் ஒரு மதத்தை கிறிஸ்டியானிட்டியோ அல்லது இஸ்லாமோ அல்லது பௌத்தராக நீங்கள் இருக்கின்ற பொழுது இன்னொரு பௌத்தரை அவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் என்றாலும் அவரை சந்திக்கின்ற காலகட்டம் ஏற்படுகின்ற பொழுது உடனடியாக நீங்கள் கருத்து பரிமாற்றம் மன ஒற்றுமை ஆகியவற்றை ஏற்படுத்தி கொள்ள முடியும். எனவே இது இமேஜின்டு கம்யூனிட்டி என்ற வார்த்தையால் சொல்லப்படுவதல்ல, ஆக்சுவலி ஐடியாலஜிக்கல் கம்யூனிட்டி, ஃபிலாசபிக்கல் கம்யூனிட்டி என்று சொல்லப்படுவது தான் சரியானதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பரந்த இனங்களை ஒற்றுமைப்படுத்தி உருவாக்கிய பெருமை, சமநிலை உள்ள இனங்களாக மாற்றிய பெருமை பௌத்தத்திற்கு இருக்கிறது. இந்திய சூழ்நிலையிலே அதுதான் ஆதி மதமாக, ஒரு சமுதாயத்தை ஒருங்குபடுத்தும், சமுதாயத்தை உருவாக்கும் ஒரு பெரிய தத்துவமாக, ஒரு வாழ்வியல் நெறியாக இருந்திருக்கிறது என்பதையெல்லாம் நாம் காண வேண்டும். எனவே நாம் நம்முடைய வரலாற்றை அதிகப்படியாக தெளிவுற்று விளம்பரப்படுத்தி வெளிப்படுத்தி சொல்ல வேண்டிய தேவைகள் இன்று மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இந்த சூழ்நிலையை தான் அருமை சகோதரர்களே, நாம் ஜாதி என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் இனம் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். சப்காஸ்ட் என்று சொல்கிறார்கள், அதை சப்காஸ்ட் என்று சொல்லாமல் உப இனங்கள் என்று பயன்படுத்த வேண்டும். குலங்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். இதன் மூலம் குடும்பங்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். குடும்பங்கள், குலங்கள், இனங்கள் என்று வருகின்ற பொழுது அவைகள் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகளை குறிப்பனவாக இல்லை. அதே சமயத்தில் நீங்கள் ஜாதி, வர்ணம், ஆசிரமம் என்று போனால் அந்த வார்த்தைகள் இயல்பிலேயே இரத்த கொதிப்பை ஏற்படுத்துகின்ற நெகட்டிவான ஃபீலிங்ஸை ஏற்படுத்துகின்ற சொற்களாக இருக்கின்றன. மிகவும் ரிப்பல்சிவாக இருக்கின்ற, அசிங்கமாக இருக்கிறது, அருவருப்பாக இருக்கிறது அந்த வார்த்தைகளை கேட்பதற்கு. அவர் இந்த ஜாதி என்று சொல்கின்ற பொழுது அது எந்த ஜாதி என்றாலும் அந்த ஜாதிங்கிற வார்த்தை உடனடியாக ஒரு வெறுப்புணர்வை, ஒரு வகையான மதிப்பீட்டு அக்கிரமங்களை ஏற்படுத்துகிறது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அதனால்தான் ஜாதி நிர்மூலனம் என்கின்ற அல்லது ஜாதியின் பேரழிவு என்கின்ற தமது அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட் என்கின்ற அந்த உரையிலே குறிப்பிடுகின்றார். நீர் மேதாவியாக இருப்பவரை மேதாவி என்று அழைக்கலாம், அவரை பிராமணர் என்ற அந்த ஸ்டிங்கிங் லேபிளை கொண்டு, அதாவது நாரும் அந்த ஒரு பெயரை கொண்டு அழைக்க வேண்டியதில்லை. ஒருவனை வீரன் என்று அழைக்கலாம், அவனை சத்திரியன் என்று அந்த ஸ்டிங்கிங், அதாவது நாரும் அந்த லேபிளை கொண்டு அழைக்க வேண்டியதில்லை என்கிறார். அதே போல் வியாபாரம் செய்பவனை அவன் என்ன வியாபாரம் செய்ய அதை வைத்து அவனுக்கு பேர் வைக்கலாம், ஆனால் அவனை வைசியன் என்று சொல்லி அடையாளப்படுத்த வேண்டிய அந்த ஸ்டிங்கிங் லேபிள் தேவையில்லை. அதே போல் பல்வேறு தொழில்களை செய்கின்றவர்கள் அவர் சூத்ரர் என்று ஸ்டிங்கிங் லேபிள்ஸ் கொண்டு சொல்ல வேண்டிய தேவையில்லை. இதெல்லாம் ரிப்பல்சிவாக இருக்கிறது. எல்லாம் பார்ப்பதற்கே கேட்பதற்கே அசிங்கமாகவும் பொறுக்க முடியாதாகவும் தேவையற்றவைகளாகவும் நாறுகின்ற தன்மையுடையவர்களாக இருக்கின்றன. இந்த குப்பைகளை தூக்கி எறிய வேண்டும் என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கூறுகின்றார். இவ்வாறு வெளிநாடுகளில் கூட இந்த பெயர்களை எல்லாம் தூக்கி எறிந்திருக்கிறார்கள். எனவே நாமும் அத்தகைய பெயர்களை தூக்கி எறிந்தால் தான் விடுதலை வரும் என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த வகையிலே நாம் பயன்படுத்த வேண்டிய வார்த்தைகள் நாம் பொது புழக்கத்திற்கு, நம்முடைய சிந்தனைக்கு, நம்முடைய டெய்லி ரொட்டீனில் நாம் எத்தகைய வார்த்தைகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை நீங்கள் பார்ப்பீர்களே. ஆனால் நாம் இந்த கடந்த 4 அல்லது 5, 6 மாதங்களுக்குள்ளாக பேரொளியிலே அருமை சகோதரர் அனகாரிக தம்மசார்துலர், அருமை பெருங்கவிஞன் கச்சாமியார், இன்னும் அருமை சகோதரர் கௌதமர், அருமை சகோதரர் தேவராஜன், அருமை சகோதரர் ஆசையார் என்று பல்வேறு சகோதரர்களும் பெரும் சகோதரிகளும் இன்னும் பல்வோரும் சேர்ந்து இதில் ஏற்படுத்துகின்ற விவாதங்கள், கருத்துக்கள், சிந்தனைகள் என்பதிலிருந்து நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய பேரளவுக்கான மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு நாம் சாக்கியர் என்கின்ற நமது பயாலஜிக்கல் புத்திஸ்ட் என்கின்ற அந்த தத்துவத்தை முன்னெடுத்து நாம் செல்ல நம்முடைய ஊக்கம் பெருகுகிறது, ஒளி பெருகுகிறது, வார்த்தைகளிலே தெளிவு வருகிறது, அரிய பெரிய அற்புதமான கவிதைகளை எல்லாம் எழுதுகிறார்கள், சிந்தனைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள், வேலை வாய்ப்புகளை பற்றி
பெரும் அதிகாரிகளாக இருக்கின்ற அரசு துறைகளிலே பெரும் பணிகளில் இருக்கின்றவர்கள் கூட அந்த குறிப்புகள் எல்லாம் அள்ளி அள்ளி நமக்கு வழங்கி அவர்கள் பல்வேறு துறைகளிலும் முன்னேற வேண்டும் என்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகிறீர்கள். அத்தகைய ஒரு மாற்றம் இந்த மனமாற்றத்தினால் ஏற்பட்டது. இனமாற்றம் என்பது மனமாற்றத்தினால் தான் ஆகும். இன ஏற்றம் என்பது மன ஏற்றத்தினால் தான் ஆகும். மன ஏற்றத்திற்கு ஆன வழி பொய்யிலிருந்து விடுதலை பெறுவதே. பொய்யிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழி மெய் எங்கே இருக்கிறது என்பதை தேடி ஓடுவதே. அந்த மெய்யினை கண்டு அதிலே நம்பிக்கை வைத்து அந்த ஒளியிலே அந்த தத்துவத்தினுடைய வலிமையிலே நாம் நம்மை நாமே ஈடுபடுத்தி உணர்ந்து புரிந்து கொள்கின்ற பொழுது நாம் யார் என்கின்ற அந்த ஞானம் பிறக்கிறது. ஒவ்வொருவருக்கும் தான் ஒரு பொய்யிலிருந்து விடுதலை பெறுகின்றோம் என்று அவர்கள் உணர்கின்ற அந்த சூழ்நிலை ஒரு சிக்கலிலிருந்து, ஒரு பொய்யிலிருந்து, ஒரு மனதை போட்டு அழுத்தி அமுக்கி நாசம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு கருத்து விசச்சூழலிலிருந்து ஒருவர் விடுதலை பெறுகிறார் என்றால், அவர் மனம் விடுதலை பெறுகிறது என்றால், அந்த நிலையிலே அவர் புத்தராகிறார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒவ்வொரு இருட்டிலிருந்தும் வெளிப்படுகின்ற பொழுது, விடுதலை பெறுகின்ற பொழுது நீங்கள் புத்தராகிறீர்கள். உங்கள் வாழ்விலே நீங்கள் ஆயிரக்கணக்கான முறை புத்தராவீர்கள். ஏனென்றால் ஆயிரக்கணக்கான பொய்களை, ஆயிரக்கணக்கான நச்சு சூழலை, ஆயிரக்கணக்கான தவறான மக்களை அவர்களிடமிருந்து நீங்கள் மக்களிடமிருந்து, தவறானவர்களிடமிருந்து, கெட்டவர்களிடமிருந்து எல்லாம் நீங்கள் ஒவ்வொரு முறையும் விடுதலை பெறுகின்ற பொழுது, உங்கள் புத்தி உணர்கின்ற பொழுது, உமக்கு புத்தி வருகின்ற பொழுது நீர் புத்தன்தான் ஆகிறீர். அதுதான் என்லைட்டன்மெண்ட் என்பதை நீர் உணருங்கள். மெடிடேஷன் செய்து இந்த உடம்பில் என்னென்ன இருக்குது, இதில் அதனுடைய இயல்புகள் என்ன என்று நாம் அறிந்து கொள்கின்ற அந்த இன்டர்னல் என்லைட்டன்மெண்ட் என்பது ஒரு வகையான தியான முறையை சார்ந்தது என்பது. அதை நீங்கள் செய்தால் சிறப்பு தான். ஆனால் அதை அந்த தியான முறைகளில் ஈடுபடாமலேயே கூட நீங்கள் அறிவு ரீதியாக, சிந்தனை ரீதியாக, கருத்து ரீதியாக, அனுபவ ரீதியாக ஒரு பொய்யிடமிருந்து, ஒரு பொய்யரிடமிருந்து, ஒரு தீங்கிடமிருந்து, ஒரு தவறான கருத்திடமிருந்து நீங்கள் விடுதலை பெறுவீர்களே. ஆனால் மென்டல் லிபரேஷன் ஃப்ரம் false ideologies, from false people, from false things, from false circumstances என்பதுவே ஓர் என்லைட்டன்மெண்ட் ஆகும். அந்த என்லைட்டன்மெண்ட் கொண்டு நாம் பார்க்கின்ற பொழுது, அந்த ஒளி கொண்டு நாம் பார்க்கின்ற பொழுது புதிய சொற்களை நாம் பயன்படுத்த வேண்டும். புதிய பிம்பங்களை நாம் கட்டமைக்க, புதிய பிம்பங்களை நாம் உருவாக்க வேண்டும். நம்மை பற்றிய புதிய ஓவியங்களை, புதிய உருவங்களை, புதிய கருத்துக்களை we have to draw a new picture about ourselves என்று என்னுடைய அருமை நண்பர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சில சமயங்களிலே அதை போல அந்த அரிய சொல்லை நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்லத்தான் விரும்புகின்றேன். ஏனென்றால் we have to draw a new picture about ourselves. நம்மை பற்றிய ஒரு ஓவியத்தை நாம் தான் வரைந்து காட்ட வேண்டும். நம்மை பற்றிய வரலாற்றை நாம் தான் சொல்ல வேண்டும். நமது பெருமையை, நமது சிறப்பை, நமது வலிமையை நாம் தான் அடுத்தவர்களுக்கு உணர்த்த வேண்டும். நம்முடைய திறமையும் அறிவையும், நம்முடைய வரலாற்று பெருமையையும், நமது சாக்கிய இரத்த அந்த சிறப்பினையும் நாம் சொல்லுவது என்பது அடுத்தவர் மனதிலே அல்லது அடுத்தவர் மனதிலே ஒரு தாழ்வுணர்ச்சி ஏற்படுத்துவதற்காக அல்ல, அவரை தாழ்வுபடுத்துவதற்காக அல்ல, அவருக்கும் நாம் யார் என்கின்றதை பிரகடனப்படுத்துவதாகும். ஒரு ஆண்மகன் தன் பெயரை அடுத்த ஆண்மகனுக்கு சொல்வதனாலேயே அவர் அடுத்த ஆண்மகனை தாழ்வுபடுத்துகிறார் என்ற அர்த்தமா? இல்லை அல்லவா? நமது பெயரை கூட நாம் சொல்வதற்கு அதிகாரம் இல்லை என்றால் அத்தகைய இடத்திலே நமக்கு எப்படிப்பட்ட ஒரு மரியாதை கிடைக்கும்? நாம் எப்படிப்பட்ட ஒரு தொடர்பினை கொண்டிருக்க முடியும்? எப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் என்று சொல்கின்ற அந்த உறவுகளை நாம் எப்படி ஏற்படுத்தி கொள்ள முடியும்? சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் எல்லோரும் வெவ்வேறு இனங்களிலிருந்து தான் வருகிறார்கள். ஒவ்வொரு இனம் இந்த தொழிலிலே மிகுந்த திறமை பெற்றது என்று இல்லை. திறமையாளர்கள், அழகர்கள், அறிஞர்கள், சிந்தனையாளர்கள், கண்டுபிடிப்பாளர்கள், மேதாவிகள், ஞானிகள், வீரர்கள் எல்லா இனங்களிலிருந்தும் வெளிவந்து அவர்கள்தான் அந்தந்த இனங்களை தாண்டி மானுடத்திற்கு, சமூகத்திற்கு என்று பொதுவான the public goods, பொது சிறப்புகளை,
பொது நன்மைகளை உருவாக்குகிறார்கள். செல்ஃபோன் கண்டுபிடிக்கப்பட்டது. செல்ஃபோனை கண்டுபிடித்தவர் என்ன குலம், என்ன நிறம், எந்த ஊர்க்காரர் என்று நமக்கு தெரிய மாட்டோம். முதலாக ஃபேக்ஸ் மெஷின் கண்டுபிடித்தவர்கள், இன்டர்நெட் கண்டுபிடித்தவர்கள் என்று நீர் பார்த்தீர்கள் என்றால், ஏன் விமானத்தை கண்டுபிடித்தவர்கள் யார் என்று நமக்கு தெரியாது. அவர்கள் குலம், அவர்களுடைய நிறம் இதையெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் அதையெல்லாம் தாண்டி உருவாக்கினார்கள் என்பதனால்தான் மனிதன் மனிதத்தன்மையுடையவன் என்றாகிறான். மனசுள்ளவன் மனிதனாகிறான். நாம் எப்படி ஒன்றுபட்டு இருக்க வேண்டும், மானுட அந்த சிவிலைசேஷன், அந்த நாகரிகத்தை எப்படி மேம்படுத்த வேண்டும் என்பதிலே தான் ப்ராக்ரெசிவ் எலிமினேஷன் ஆஃப் இக்னோரன்ஸ் அண்ட் ப்ராக்ரெசிவ் அக்விசிஷன் ஆஃப் லைட், தொடர்ச்சியாக அறியாமையிலிருந்து விடுதலை பெறுவதும் தொடர்ச்சியாக ஒளியுறுவதும் என்பதுமே மானுட வழக்கமாக இருக்கிறது. துன்பங்கள் தருகின்ற சூழ்நிலைகளிலிருந்து நாளும் வெளியேறுவதற்கு எந்தெந்த இனங்களிலிருந்தோ மனிதனாக இருப்பவர்கள் எல்லாம் முன்னே அவர்கள் தங்களுடைய இயல்பையும் அறிவையும் திறமையும் தங்களுடைய நல்லெண்ணங்களையும் பயன்படுத்தி புதிதான வெளிச்சங்களை ஏற்படுத்துகிறார்கள். அதன் மூலம்தான் இன்று சமுதாயம் அன்று கற்காலத்திலிருந்து இன்று கம்ப்யூட்டர் காலத்திற்கு கனியுகத்திற்கு வந்திருக்கிறது. நாம் அன்று பட்ட கஷ்டங்கள், நம் முன்னோர்கள் பட்ட கஷ்டங்களை காட்டிலும் இன்று நாம் படுகின்ற கஷ்டங்கள் குறைவாக இருக்கின்றன என்று நாம் காண்கின்றோம். ஆனாலும் நம்முடைய இனத்தின் இந்த வீழ்ந்துபட்டிருக்கின்ற இந்த அவல நிலையை துடைக்க, ஒரு முடிவுக்கு கொண்டு வர நம் இனத்திலே இருக்கின்ற அறிவு ஜீவிகள், அறிஞர்கள், தொழில் அதிபர்கள், தொழில் முனைவோர்கள், சிந்தனையாளர்கள், அரசு அதிகாரிகள் என்று கலைஞர்கள், ஓவியர்கள், பாடகர்கள் என்று பல்வேறு வகையான திறமை படைத்தவர்கள், விளையாட்டு வீரர்கள், பிரணேஷ் போன்ற கம்ப்யூட்டர் அற்புத விஞ்ஞானிகள் என்று பல்வேறு விதமானவர்கள் வெளியில் வர வேண்டும். இந்த இனத்தைச் சேர்ந்தவன் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகின்ற பொழுது இந்த இனத்திற்கான பெருமை ஏற்படுகிறது, இந்த இனத்திற்கான மரியாதை ஏற்படுகின்றது. அதே சமயத்தில் நாம் இந்த இனத்தவர் என்று சொல்லிக் கொள்வதன் மூலமாக இந்த இனம் இந்த மானுட சமுதாயத்திற்கு எத்தகைய பங்களிப்பை செய்திருக்கிறது என்கின்ற அந்த பப்ளிக் கூட்ஸ் கிரியேஷன் பண்ணுவதில் நம்முடைய பங்களிப்பு என்ன என்பதை காட்டுவதிலும் நம்முடைய பெருமை என்பது அடையாளப்படுத்தப்படும். நமக்கான அந்த கிட்ட வேண்டிய அந்த மரியாதை என்பது கிட்டும். அவ்வாறே நாம் செயல்பட வேண்டும். ஏனென்றால் நாம் தனிப்பட்ட முறையில் அழகர்களாக இருந்தாலும், அதிகாரிகளாக இருந்தாலும், சிறந்த கலைஞர்களாக இருந்தாலும், செல்வ செழிப்புள்ளவர்களாக இருந்தாலும் நமக்கான அந்த மரியாதை சரியாக கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவ்வளவு படித்து அவ்வளவு பெரிய மேதாவியாக ஒரு பரோடா சமஸ்தானத்தில் வேலைக்கு அமர்கின்ற பொழுது கூட அவருக்கு அந்த சரியான மரியாதை கொடுக்கப்படாமல் போனதற்கு காரணம் என்ன? இன்றைக்கு இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்தும் ஒரு கோயிலுக்குள் நிலைவிடாமல் இருக்கின்ற அவல நிலைக்கான காரணம் என்ன? தனிப்பட்ட ஒருவர் தம்முடைய திறமை கொண்டு வளர்ந்தாலும் அவருடைய திறமை என்பது மதிக்கப்படாமல் இருப்பதற்கு, அவருக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் என்பது கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம் அவர் தோன்றிய அந்த இனம் என்பது அவர் பின்னே நிற்காததும், அவர் அந்த இனத்தின் பின்னே நிற்காததும் என்கின்ற இந்த ஒரே ஒரு காரணம்தான் மிக முக்கியமான காரணமாக தெரிகிறது. அவர்களுக்கு ஒரு இழிவு ஏற்படுகின்ற பொழுது அதை எதிர்த்து பேசுகின்ற, தான் இருக்கின்ற இடத்திலிருந்து தான் என்ன விதமான காரியத்தை செய்ய முடியுமோ அதை செய்யாமல் ஒருவர் சுயநலமோடு ஒதுங்கியிருப்பார் என்றால் சமுதாயமும் அவர் பிறந்த இனமும் அவர் சேர்ந்த இனமும் இவரால் நமக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை என்று அந்த இனமும் மௌனமாக இருக்கிறது, அவரை விட்டு விலகி இருக்கிறது. எனவே அவர் படுகின்ற அந்த அவமதிப்புகள், அவமானங்கள், இழிவுகள் என்பவைகளை, ஹியூமிலியேஷன்ஸ் என்பவைகளை அந்த இனம் நிராகரிக்கிறது, பார்க்க மறுக்கிறது. எனவே அவர் அத்தகைய அவமானங்களுக்கு ஆளாகிறார். இத்தகைய உதாரணங்களை, எடுத்துக்காட்டுகளை நாம் நிறைய சொல்ல முடியும். எனவே இனத்தின் ஏற்றம்,
இனத்தின் ஒற்றுமை, இனத்தின் போராட்டம், இனத்தின் அந்த தெளிவு, தாம் ஓர் இனம் என்கின்ற அந்த உணர்வு, அந்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் இருந்து அது வெளிப்படுத்தப்பட்டு பொது தளங்களிலே பப்ளிக் ஸ்பியர்ஸ் என்று சொல்கின்றார் ஜுகைன் ஹெபர்மாஸ் என்பவர். ஹெபர்மாஸ் சொல்கின்றார், நீங்கள் பொது தளங்களிலே உங்களுடைய அடையாளத்தை, உங்களுடைய இருப்பை நீங்கள் காட்டவில்லை என்றால் உங்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படும் என்று சொல்கின்றார். ஸோ இந்த பப்ளிக் ஸ்பியர் என்று சொல்லப்படுகின்ற பொது தளங்களிலே ரோடு, அதனால தான் பந்து போகிறாங்க, போய் கடைகளை சாத்துகிறார்கள், வீதிகளில் இறங்கி போராட்டத்தை நடத்துகிறார்கள். ஏனென்றால் பொது புத்தியை மாற்றுவதற்கு பொது தளங்களிலே நீங்கள் யார் என்று உறக்க கூவ வேண்டியிருக்கிறது, உங்களுடைய பலத்தை காட்ட வேண்டியிருக்கிறது, உங்கள் கோபத்தை, அறச்சீற்றத்தை காட்ட வேண்டியிருக்கிறது. எங்களுக்கான உரிமைகள் என்ன என்பதை பற்றி கேட்கின்ற, டிமாண்ட் பண்ணுகின்ற அந்த வலிமையை நீங்கள் பிரகடனப்படுத்தி ஊர்ஜிதப்படுத்தி காட்டினால் ஒழிய சமுதாயம் உங்களை மதிக்காது என்று பப்ளிக் ஸ்பியரிலே நீங்கள் ஈடுபட்டு உங்களை பற்றி நீங்களே உரக்க கூவி உங்களுடைய வலிவை காட்டினால் ஒழிய வேறு வழி இல்லை விடுதலைக்கு. இந்த டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ் வில் பி அவைலபிள் ஒன்லி வென் யூ ஆப்ரேட் இன் த பப்ளிக் ஸ்பியர் என்கிறார் ஜுகைன் ஹெபர்மாஸ் என்கின்ற பேரறிஞர். எனவே அருமை சகோதரர்களே என்றால் ஒரே இரத்தத்தில் பிறந்தவர்களே, ஒரே இரத்தத்தவர்களே என்று தான் அர்த்தம். இதில் சகோதரிகளே என்று நான் தனியான இந்த ஜெண்டர் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன் பண்ணாமல் எல்லோரும் இனிமேல் சகோதரர்கள் என்றால் ஆண் பெண் ஆண்ட்ரோகைனஸ் ஆகிய அனைவருக்குமான பொது சொல்லாகவே இது இருக்கும் என்று நாம் புரிந்து கொண்டு, அருமை சகோதரர்களே, ஒரே இரத்தத்தினர்களே, நீங்கள் புது சொற்களை கையாடுங்கள். அதற்கு முக்கியமான ஒரு தத்துவ ஒரு பாடம் என்னவென்றால் எதிர்ச்சொல் பழகு என்று நாம் கூறியது தான். அந்த எதிர்ச்சொல் பழகு, புதுச்சொல் பழகு, புதுச்சொல் இயற்று. நீங்கள் எதிர்ச்சொல் பழக வேண்டும், அதே சமயத்தில் புதுச்சொல் இயற்ற வேண்டும். புது சொற்களும் எதிர்ச்சொற்களும் நாம் உருவாக்குகின்ற பொழுதுதான் நாம் நம்முடைய அடையாளத்தை நிலைநிறுத்த முடியும். அதற்காக தான் நான் கடந்த முறை கூட உங்களுக்கு கூறியிருந்தேன், அவர்கள் ஜென்ரல் கேட்டகரி என்கிறார்கள், பேக்வர்ட் கிளாஸஸ் என்கிறார்கள். ஆனால் யார் ஜாதி மனோபாவம், ஜாதி அமைப்பு என்பதையே தூக்கி எறிய வேண்டும் என்று பேசுகிறோமோ, யார் அதற்காக பாடுபடுகிறார்களோ, துடிக்கிறார்களோ, அவர்களை ஷெட்யூல்டு கேஸ்ட் என்று சொல்கிறார்கள் என்றேன். எனவே கேஸ்ட் என்ற வார்த்தையை ரிமூவ் பண்ணி தூக்கி எறிந்துவிட்டு ஷெட்யூல்டு கம்யூனிட்டிஸ், ஷெட்யூல்டு கிளாஸஸ், அல்லது ப்ரீஃபர்டு கிளாஸஸ், ஷெட்யூல்டு குரூப்ஸ் என்று எதை வேண்டுமானால் வைத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய கேஸ்ட் என்ற வார்த்தை வேண்டாம் என்று நாம் போராட வேண்டும். பொது தளத்திலே பேச வேண்டும், டீ குடிக்கின்ற இடங்களிலே பேச வேண்டும், தியேட்டர்களிலே பேச வேண்டும், கல்யாண வீடுகளிலே பேச வேண்டும், சொந்த பந்தங்களிடம் பேசும்போது இத்தகைய கருத்துக்களை பரப்ப வேண்டும், காதலியோடு கனிவான முத்தம் பெறுகின்ற பொழுது கூட இத்தகைய கருத்துக்களை நாம் சொல்ல வேண்டும் என்பதாக நாம் வெவ்வேறு அந்த சினிமா டைரக்டர்ஸ் எப்படி லொக்கேஷன்ஸ் பார்ப்பார்கள் டயலாக்ஸ் ஃபிட் பண்ணுவதற்கு, அது மாதிரி நாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு லொக்கேஷன், ஒரு கான்டெக்ஸ்ட் பார்த்து நாம் கருத்துக்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சொல்லாத காதல் எல்லாம் சொர்க்கத்தில் சேராது என்பதைப் போல பரப்பப்படாத கருத்துக்கள், பொது தளத்திலே போய் சேராத கருத்துக்கள் வளர்வதில்லை. டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் அதுதான் சொல்கிறார். கருத்துக்கள் கூட செடிகளைப் போலத்தான், கொடிகளைப் போலத்தான், அவைகள் நீங்கள் பாதுகாத்து அவைகளுக்கு நீரிட்டு நீங்கள் வளர்த்தால்தான் அந்த மரமோ செடியோ வளர்கிறது. பாதுகாக்கப்பட்டால்தான், நீரிட்டு எருவிட்டு அதை வளர்த்தால்தான் அதற்கு வாழ்வுண்டு. அப்படித்தான் கருத்துக்களும் யாரும் பேசாத, யாரும் எடுத்து சொல்லாத, யாரும் திரும்ப அதனை பற்றிய கவனத்தை ஈர்க்காத கருத்துக்கள் என்பவைகள் மறைந்து விடுகின்றன, அழிந்து விடுகின்றன. எனவே கருத்துக்கள் தாமாகவே இருக்கும் என்பதெல்லாம் இல்லை, அவைகளை நாம் தான் தாங்கி பிடிக்க வேண்டும், போற்றி வளர்க்க வேண்டும் என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கூட நமக்கு அறிவுறுத்துகிறார். எனவே அருமை சகோதரர்களே, நாம் புது சொற்களை உருவாக்குவதற்காக முயல வேண்டும், எதிர்ச்சொல் பழக வேண்டும் என்று இங்கே நான் உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். அதுதான் ஒரு வகையில் நமக்கான அந்த ஃபால்ஸ் ஐடியாலஜிஸிலிருந்து நாம் விடுபடுவதற்கான புத்த ஞாயிறு சொன்ன அந்த மெய்யை மெய்யென்று அறிகின்ற அந்த வழியிலே நம்மை செலுத்தும் என்பதை நீங்கள் அறிக.